வாழ்க வளமுடன்! அனைவருக்கும் நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞ்ஞானம், பிரபஞ்ச அறிவு, உலக அறிவு, நோயற்ற வாழ்வு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்! ஓம் பலாம்பிகே நமக! அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோதிடத்தில் ஜாமக்கோல் பிரசன்னம். ஜாமக்கோல் பிரசன்னத்தில் பிரசன்ன அனுபவங்கள் அப்படின்ற தலைப்பில் பதிவுகள் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பதிவை பார்க்கலாம். ஜாமக்கோல் பிரசன்னம்ன்றது ஒரு அற்புதமான ஒன்றுங்க. ஸோ ஜாதகத்தில் தீர்க்க முடியாத கேள்வி எதனா இருந்தால் இதன் மூலியமா தீர்க்க முடியும். ஜாதகம் அப்படின்றது ஒரு தொகுப்பு. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை குறிப்பு, வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க காத்திருக்கிறது என்பதை குறித்து ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கக்கூடியது தான் ஜாதகம். அந்த மொத்த தொகுப்பும் அந்த ஜாதகத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரசன்னம்ன்றது அதை நுண்ணோக்கி பார்ப்பது, அதில் உள்ள விஷயங்களை ஜூம் பண்ணி பார்க்கறதுன்றதான் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம். பிரசன்னத்தில் ஒரு வகை இந்த ஜாமக்கோல் பிரசன்னம். பிரசன்னத்தில் நிறைய வகைகள் உள்ளது. சோழி பிரசன்னம் இருக்குது, கடிகார பிரசன்னம் இருக்குது, வெத்தலை பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம் இருக்குது, அஷ்டமங்கல பிரசன்னம் இருக்குது. இதில் ஒரு வகை பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசன்னம். இது மிக மிக எளிதான வகை. இதற்கு தீட்டு கிடையாது. எல்லா நேரங்களிலும் பார்க்க முடியும். கேள்வி கேட்கும் பொழுது வரக்கூடிய நேரத்தை கணக்கிட்டு அந்த நேரத்தில் கோள்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக சொல்லக்கூடிய பலன் தான் ஜாமக்கோல் பிரசன்னம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, கேள்விதான் பிரதானம். ஜாதகருடைய கேள்வி அல்லது வந்திருப்பவர்களுடைய கேள்விதான் இதில் பிரதானம். அந்த கேள்வி எந்த அளவுக்கு ஆத்மாத்மாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இதில் பலன் அற்புதமாகவே இருக்கும். ஒரு கேள்வி உதயமாகும் பொழுதே பதிலும் பிறந்து விடுகிறது அப்படின்றது தான் அதில் முக்கியம். மேலும் ஒரு கோள்கள் அனுமதித்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த கேள்வி உதயமாகும். அந்த கேள்வி உதயமாகும் பொழுதே அதற்குண்டான பதிலும் கிடைத்து விடுகிறது அப்படின்றது தான் இதில் முக்கியமான பிரதான கோட்பாடு. எனவே இதில் இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் எல்லா வகையான உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளுக்கு கண்டிப்பாக இதில் பதில் சொல்ல முடியும். கேள்வியோடு நீங்கள் தொடர்புடையவராக இருக்க வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா, கேள்வி உங்களுடைய சார்ந்ததாக இருக்கணும். அப்படின்னா உங்களுடைய இரத்த சொந்தங்கள், நெருங்கிய இரத்த சொந்தங்களுக்கு கூடிய சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். ஜாதகருடைய அம்மா, அப்பா, ஒய்ஃப், குழந்தைங்க இவங்க சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த பிரசன்னம் மூலம் பதில் சொல்ல முடியும். கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும். ஜாதகத்தில் சொல்ல முடியாத மிக நுணுக்கமான விஷயங்களையும் இந்த பிரசன்னத்தின் மூலமாக எளிதாக சொல்லிவிட முடியும். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கு. நம்ம அந்த உதாரணங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஏற்கனவே நம்ம எல்லா விஷயங்களிலும் இந்த ஜாமக்கோல் பிரசன்னமானது பயன்படுகிறது. உதாரணமாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா, வேலைகள் எதிர் மாதிரியான வேலை, அரசாங்க வேலையா அல்லது தனியார் துறை வேலையா, தனியார் துறையில் உயர் அதிகாரி செல்வதற்கான வாய்ப்பு உள்ளதா, எப்பொழுது கிடைக்கும், அதாவது ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும், அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யலாமா, வெளிநாடு செல்லலாமா, வெளி மாநிலம் செல்லலாமா, எப்பொழுது செய்யலாம், அங்கே செல்வது சிறந்ததா அல்லது இங்கே இருக்கின்ற இடத்திலேயே இருப்பது சிறந்ததா, மேலும் அங்கேயே செல்வதனால் பயன் உள்ளதா என்பது போன்ற விஷயங்கள் மிக அற்புதமாக இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தை கண்டறிய முடியும். அதில் ஒரு உதாரணமான விஷயத்தை இன்று நாம் பார்க்கலாம். மேலும் இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு உள்ளது. ஏற்கனவே முன்றைய பதிவில் சொன்னது போல, ஒன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றொன்று திருமணம் சார்ந்த விஷயங்கள். திருமணம் எப்பொழுது நடக்கும், திருமண பொருத்தத்துக்கு இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அது அற்புதமாக பயன்படுகிறது. ஏற்கனவே செய்த பதிவில் திருமண பொருத்தத்தில் ஜாமக்கோல் பிரசன்னத்தை பயன்பாடு குறித்து சொல்லியிருப்பேன். எப்படி திருமண பொருத்தத்தில் பிரசன்னத்தை, இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தை பார்க்க முடியும் என்பதை விளக்கி இருக்கிறேன். தேவைப்படுவர்கள் அங்கு சென்று பார்த்து கொள்ளலாம். இது போன்ற வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் ஜாமக்கோல் பிரசன்னத்தின் உதவியுடன் நாம் முயற்சித்து பார்க்கும்பொழுது பலன் அற்புதமாக கிடைக்கிறது. இப்பொழுதாவது மனக்குழப்பம் ஏற்படும் பொழுது இதை செல்லலாமா வேண்டாமா, இதை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இருக்கின்ற கம்பெனிகளே இருக்கலாமா இல்லை வேற ஒரு கம்பெனி மாற்றலாமா அப்படின்ற ஆசிலேஷன் இருக்கும் பொழுது இந்த பிரசன்னம் பார்க்கும் பொழுது மிக அற்புதமான பலன் வருகிறது. மேலும் உடல் ரீதியான தொந்தரவுகள் எந்த அளவுக்கு செல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு, சிறிய பிரச்சனையா, இது பெரிய லெவலில் கொண்டு போகுமா அப்படின்றத பார்ப்பதற்கும் இந்த பிரசன்னமானது பயன்படுகிறது. மேலும் மிக முக்கியமாக காணாமல் போன பிரசன்னத்தில் காணாமல் போன நபரோ அல்லது காணாமல் போன பொருளோ கிடைக்குமா கிடைக்காதா,
கிடைக்கும் என்றால் எப்பொழுது கிடைக்கும், அதற்குண்ட வாய்ப்புகள் இருக்கிறதா என்றதை இதை கண்டிப்பாக பார்க்க முடியும். மேலும் நீர் பிரசன்னங்கள், அதாவது பூமி பிரசன்னம்னு சொல்லுவாங்க. நீர் பிரசன்னத்தில் நீரினுடைய அளவு, அதாவது போர் போடும்பொழுது அல்லது கிணறு வெட்டும் பொழுது எத்தனாவது அடியில் தண்ணி இருக்குது அப்படின்றத இதில் கணித்து சொல்ல முடியும். அதற்கு பேர் தான் கும்ப பிரசனம். அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒரு பகுதி அது, அதை பார்த்து சொல்ல முடியும். மேலும் தனிநபர் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த ஜாமக்கோல் பிரசன்னமானதுக்கு பயன்படுகிறது. இதில் கூறப்படாத விஷயங்களே அல்ல, அனைத்து விதமான விஷயங்களுக்கும் ஜாமக்கோல் பிரசன்னமானது துல்லியமாக பயன்படுகிறது. இதன் சிறப்பம்சம் என்னவில்லை, ஜாதகருடைய ஜாதக கட்டம் தேவையில்லை, ஜாதகருடைய பிறந்த நேரம் தேவையில்லை, பிறந்த இடம், பிறந்த நாள் தேவையில்லை. உங்களுடைய கேள்வி மட்டுமே பிரதானம். உங்களுடைய கேள்வி ஆத்மார்த்தமாக இருக்கும் பொழுது பதிலும் ஆத்மார்த்தமாக கண்டிப்பாக துல்லியமாகவே இருக்கும் என்பதை உறுதிபட கூறுகிறேன். மேலும் இன்னைக்கு அந்த வேலை சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைக்கு ஒரு உதாரணம் ஒன்று பார்க்கலாம். ஜாமக்கோல், நான் பார்த்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒரு மிக முக்கியமான உதாரணம். ஒருவருடைய கேள்வி ஒரு சில மாதங்களுக்கு சொல்லலாம், சில மாதத்துக்கு முன்பு ஒரு நபர் வந்தார். அவருடைய கேள்வி அதர் ஸ்டேட்டில் வேலைக்கு போகலாமா, அதாவது வெளி மாநிலத்தில் வேலைக்கு செல்லலாமா என்பதே அவருடைய பிரதான கேள்வியாக இருந்தது. அப்பொழுது பிரசன்னத்தை அமைத்தேன். இப்போது இந்த பிரசன்னமானது உங்களுக்கு ஷார்ட் டிஸ்பிளேல வரும், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கூறிய பலன்கள் எப்படி அப்படின்றது சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்னத்தில் உதயம் கடகராசியில் விழுந்துள்ளது. கடகராசின்றது எல்லாருக்கும் தெரியும், நீர் ராசி. ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீர் ராசி. அங்கேயே உதயம் ஆனது விழுந்துள்ளது. உதயம்தான் இந்த பிரசன்னத்தை பொறுத்தவரை லக்னம். உதயம்தான் இந்த பிரசன்னத்துப்பதை முக்கியமான விஷயம். அந்த உதயமே கடகராசியில் விழுந்துள்ளது. எனவே இவர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நபராக செல்லலாம் என்பதை உறுதிப்பட சொல்கிறது. மேலும் அங்கே உதயாதிபதி என்கிற, அதாவது அந்த உதயாதிபதி என்கிற சந்திரன் அந்த இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். எனவே அவர் கண்டிப்பாக வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ செல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார், தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார், தயார்படுத்தி விட்டார் என்பதையே இந்த பிரசன்னமானது நமக்கு உணர்த்துகிறது. மேலும் அதன் ஆருடமானது 3ஆம் இடத்தில் உள்ளது. ஆருடம் 3ஆம் இடத்தில் உள்ளது அப்படின்னா, 3ஆம் இடம் என்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். குறுகிய தூர பயணம் அப்படின்னு சொல்லும். எதை வைத்து நான் இவருக்கு வெளி மாநிலம் செல்வார் என்பது சொல்றது காரணம், ஒன்று உதயத்தில் சந்திரன் இருப்பது. உதயத்தில் சந்திரன் இருந்தாலே அவர் கேட்டதை கிடைத்துவிடும். மேலும் உதயம் ஆருடும் 3:11 இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நிறையவே உள்ளது, பிரகாசமிக உள்ளது. கண்டிப்பாக செல்வார். இதிலும் குறிப்பாக நான் வெளி மாநிலம் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது, கண்டிப்பாக செல்லலாம். தாங்கள் செல்ல காத்திருக்கிறீர்கள், வெளி மாநிலம்தான் செல்ல போகிறீர்கள் என்பதை உறுதிபட கூறினேன். ஏன் இதில் வெளிநாடு செல்லாமல் வெளி மாநிலம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பதை யோசித்தோமானால், 3ஆம் இடத்தில் ஆருடம் விழுந்துள்ளது. நமக்கு எல்லாம் தெரியும், 3ஆம் இடம் என்பது குறுகிய தூர பயணம், அப்பொழுது நீண்ட தூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். ஆருடமானது 3ஆம் இடத்திலேயே விழுந்துள்ளது. எனவே 3ஆம் இடம் குறுகிய தூர பயணம். எனவே இவர் குறுகிய தூர பயணத்தில் செல்ல இருக்கிறார். அதை குறுகிய தூர பயணம் என்ற பொழுது கண்டிப்பாக அது அதர் ஸ்டேட், அதாவது வெளி மாநிலமாகத்தான் இருக்கும். அதே போல் உதயாதிபதி சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே கண்டிப்பாக இவர் வெளி மாநிலம் செல்வதற்கான வாய்ப்பு நிறையவே உள்ளது. மேலும் அது மட்டுமல்லாது வெளி மாநிலம் செல்வார் என்பதை கூறிவிட்டேன். அதன் பிறகு அங்கே சென்றால் எப்படி இருக்கும் அப்படின்றத கேள்வியாக வைத்தார். கவிப்பு, அப்பொழுது கவிப்பை பார்க்கும்போது கவிப்பானவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது நமக்கு எல்லாம் தெரியும், லாபஸ்தானம். ஸோ அங்கே செல்வது மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இருந்து விடாது. வருமானமானது தேவைக்கு ஏற்ப மட்டுமே இருக்கும். அங்கு சென்று பணத்தை சேமித்து வைத்து உங்களுடைய அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியாது. அங்கு கொடுக்கக்கூடிய பணம் உங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே இருக்கு. பணம் சம்பாதித்து சேர்த்து வைக்க முடியாது. இப்பொழுதுக்கு வேலை இல்லாமல் இருப்பதற்கு அங்கு சென்றால் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே சமாளிக்கக்கூடிய பணம், குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக தங்களை உயர்த்து கொள்ள முடியாது. எனவே ஒரு வருடமோ இல்லை 7 மாதமோ அல்லது ஒரு வருடத்திற்குள் மீண்டும் நீங்கள் திரும்பி வந்து விடலாம்.
அதற்கொண்ட அமைப்பு தான் உள்ளது என்று கூறுகிறேன். அது மட்டுமல்லாது உதயத்தை பார்க்கக்கூடிய கிரகம் குரு. குரு கண்டிப்பாக பணத்தை கொடுப்பார். இருப்பினும் அந்த குரு 7ஆம் இடத்தில் நீசமாக இருப்பதால் போதுமான தேவையான பணம் கொடுக்க மாட்டார் என்பதை எடுத்து அவருக்கு கூறினேன். எனவே நீங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வெளி மாநிலம் கண்டிப்பாக செல்லலாம். எங்களுக்கு வேலை காத்து கொண்டிருக்கிறது, தாராளமாக செய்யலாம். ஒரு வருடத்துக்குள் திரும்பி வரக்கூடிய அமைப்பு தான் உள்ளது என்று கூறி அனுப்பி வைத்தேன். அவர் சென்று அங்கே சில மாதங்கள் மட்டுமே வேலை செய்து மீண்டும் சென்னைக்கே வந்து விட்டார். இப்பொழுது சென்னையிலேயே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வருடத்திற்குள் வெளி மாநிலத்தில் இருந்து திரும்பி வந்து விட்டார். அதற்குள் அவருக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது. இங்கே வந்து விட்டார். ஸோ இந்த ஜாமுக்குள் பிரசன்னமானது இது போன்ற விஷயங்களே மிக துல்லியமாக நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது, சொல்லி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இது போன்ற விஷயங்களே ஜாதகத்தில் கூற முடியுமா அப்படின்றது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஜாதகத்தில் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லலாம் என்பதை சொல்லிவிட முடியும். அங்கே அவர் எப்படி இருப்பார் என்பதை சொல்வது என்றது சில சாத்தியக்கூறுகள் மிக மிக எனக்கு தெரிந்தவரை குறைவாகவே உள்ளது. திரும்பி வரக்கூடிய காலகட்டத்தையும் ஜாதகத்தை வைத்து சொல்லிவிட முடியும். அவர் வெளிமாநிலத்தில் இருந்தால் நிறைய சம்பாதிக்க முடியுமா என்பதை கணிப்பதென்றது ஜாதகத்தில் சற்று கடினமான விஷயம். இந்த பிரசன்னமானது அற்புதமாக எளிதாக காண்பிக்கிறது என்பதைத்தான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். இது போன்ற விஷயங்களில் ஜாமுக்குள் பிரசன்னமானது அற்புதமாக இது போன்ற விஷயங்களை நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறது. இதில் ஒரு மிக மிக முக்கியமான உதாரணமாக நான் கூறிய அந்த உதாரணம் இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் தொடர்ச்சியாக எனது ஜாமுக்குள் பிரசன்ன அனுபவங்கள் என்ற தலைப்பில் நான் பார்த்த பிரசன்னங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் இதை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.